Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். சன் டிவில ஒளிபரப்பாகி வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் கடந்த 2022 வருஷம் தொடங்கப்பட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் வரும் ஜூலை 8ஆம் தேதியோட முடிவுக்கு வர இருக்கிறதா ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் எதுக்காக முடிவுக்கு வர இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகக்கூடிய சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில எப்போதுமே ஒரு வரவேற்பு இருக்கும். அது போலத்தான் எதிர்நீச்சல் சீரியலுக்கும் கிடைச்சிச்சு. ஆனா அந்த சீரியல் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த சீரியல் இயக்குனர் திருச்செல்வம் இந்த சீரியலை கோலங்கள் இயக்குனர் திருச்செல்வம் தான் இயக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சப்போ இந்த சீரியலுக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருந்துச்சு. அதே போல பெண்களோட முன்னேற்றத்தை மையப்படுத்தி எதிர்நீச்சல் சீரியல் தொடங்கப்பட்டுச்சு. அதனாலேயே இந்த சீரியலுக்கு அதிகமான ரசிகர்கள் ஃபாலோவர்ஸா மாறிட்டாங்க. பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் கூட இந்த சீரியலை விரும்பி பாக்குறதா இணையத்துல அதிகமான போஸ்டுகளும் வந்துச்சு. அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் கூட எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியா பலரோட பாராட்டுகளையும் பெற்று வந்த இந்த சீரியலுக்கு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சீரியல்ல குணசேகரன் நடிச்சுக்கிட்டு இருந்த மாரிமுத்து திடீர்னு மாரடைப்பால காலமானாரு. அதுக்கு பின்னாடி இந்த சீரியல் சரிவடைய தொடங்குச்சு. இந்த சீரியல்ல மாரிமுத்துக்கு பதிலா யார நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில குணசேகரன் கேரக்டருக்கு ரீப்ளேஸா வேலராமமூர்த்தி நடிக்க வந்தாரு. பொதுவா சீரியல்ல இவருக்கு பதில் இவர் அப்படின்றதான் வழக்கமானது. ஆனா எதிர்நீச்சல் சீரியல்ல அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாவே அந்த கேரக்டரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருந்தா ரசிகர்கள் கண்டிப்பா ஏத்திருக்க மாட்டாங்க. காரணம், எதிர்நீச்சல் சீரியல்ல மாரிமுத்து குணசேகரன் கேரக்டர்ல நடிக்கல, அந்த கேரக்டராவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால மாரிமுத்துவோட சாயல்ல இருக்கிற வேலராமமூர்த்திய குணசேகரனா அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் இருந்த குணசேகரன் கொஞ்சம் புதுசா வந்த குணசேகரனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தனால மக்களுக்கு அது சலிப்பை காட்டுச்சு. அதே மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் பெண்கள் ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப இல்ல, எல்லா இடங்களையுமே தோத்துக்கிட்டு இருக்கிறது சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு நெகட்டிவாவும் ஆரம்பிச்சிச்சு. எதிர்நீச்சல் பெண்கள் மாரிமுத்துவிடம் தோற்று போனதை பெருசா எடுத்துக்கொள்ளாத ரசிகர்கள் வேலராமமூர்த்தி கிட்ட தோத்து போறதை ஏத்துக்க முடியல. அதனாலேயே கதையில விறுவிறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு புதிய புதிய கேரக்டர்களை இயக்குனர் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா இந்த சீரியல்ல தொடங்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே முடிவுக்கு வராம அடுத்தடுத்த பிரச்சனை தொடங்குறதுனால கதையில கண்டினியூட்டி இல்லாம போச்சு. இதனாலேயே கடந்த வாரத்துல இந்த சீரியல் டிஆர்பியில 3வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு சரிஞ்சிச்சு. இந்த நிலையில தான் இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல் இணையத்துல பரவிட்டு வருது. ஏற்கனவே இந்த சீரியலோட இயக்குனர் திருச்செல்வம் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சீரியலை மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சீரியல் கதை பிடிக்காம ஒருவேளை அது டிஆர்பியில சரியுது அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இழுக்காம உடனே அதை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அது போலத்தான் செய்ய போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏற்கனவே இந்த சீரியல் முடிவடைய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு விசாலாட்சியா நடிச்சிட்டு வரக்கூடிய நடிகை சத்யபிரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமா இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, கதிர் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கவரும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் நாங்க முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி சீரியல் நடிச்சுட்டு இருக்க பிரியதர்ஷினியும் பாத்தீங்கன்னா அழுகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது அப்படின்னு பரவுன தகவல் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரீசெண்டா வந்த ப்ரோமோல கூட தர்ஷினி தன்னை கடத்தினது தன்னோட அப்பா குணசேகரன் தான் அப்படின்ற உண்மையை மொத்த குடும்பத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுபோல திமிரா பேசிக்கிட்டு இருந்த ஜான்சி ராணிய கையை முறுக்கி தர்ஷினி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதுவும் இப்போ நடக்க தொடங்கியிருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அடுத்தடுத்த எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு சீரியல் விறுவிறுப்பா முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ சக்தி மற்றும் ஜனனி இவங்க 2 பேரும் புது கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதுபோல ரேணுகா டான்ஸ் கிளாஸ் எடுக்க போறாங்க. நந்தினியும் தன்னோட மசாலா பிசினஸ் தொடங்க போறாங்க. இப்படி பெண்கள் எல்லாம் எதிர்நீச்சல் போட தொடங்கி இருக்காங்க. அதே மாதிரி ஆதிரைக்கும் அருணுக்கும் திருமணம் நடக்க போகுது. இத்தனை நாட்களா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை விஷயமும் இனி அடுத்தடுத்து வர இருக்கு. சீரியல்ல தொடர்ந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த சீரியல் இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது அப்படின்றதும் ரசிகர்கள்ட்ட ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஒருவேளை இந்த சீரியல் ஒரே மாசத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியலை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஆர்டிஸ்ட், ஏதாவது சீனியர் ஆர்டிஸ்ட் விஜய் அஜித் அந்த மாதிரி கூடுவா? இல்ல அப்படி கூட வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கமலேஷ் சாரோட டாட்டர் பர்த்டே, ஸோ எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவரு செட்ல?
ஆப்வியஸா அவர் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இருந்தா வந்து சுத்தி வந்து கலகலன்னு இருக்கும். அவரை வச்சு நாங்க நிறைய கண்டிப்பா சிரிச்சுட்டு இருப்போம். இல்ல லைக் நிறைய செல்ல பேர் இருக்கிறது அவருக்கு தான் செட்ல. ஆளாளுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருப்போம். எங்களுக்கு வந்து அவர் இருந்தா ஜாலியாக அவரை வச்சு நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவரும் நல்லா அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா எந்த மனசுல கலப்படமே இல்லாத மனுஷன், எதனாலும் ஓப்பனா பேசுவாரு, ஓப்பனா இருப்பாரு. ஸோ யூ கேன் பி, நீங்களும் ஓப்பனா இருக்கலாம், உரிமை எடுத்து பேசலாம், உரிமை எடுத்து கலாய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, இவர் அப்படி கிடையாது. ஓகே, எதிர்நீச்சல் டீமே மனசுல கலப்படம் இல்லாத மனிதர்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எதிர்நீச்சல் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு இதை தனியாக சொல்ல தேவையில்ல, டிஆர்பியில் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்நீச்சல் ஒவ்வொரு நாள் ஸ்பெஷலாக ஒவ்வொரு கேரக்டருமே அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் உங்கள் கேரக்டர் கம்மி பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு குழந்தைங்களுக்கு சீன் வரும்போதெல்லாம் நாங்கள் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இப்போ தாரா நடிக்கும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நாங்கள் முதல்ல எதிர்நீச்சலோட ஃபேன்ஸ், அப்புறம் தான் அதில் நாங்கள் ஆர்டிஸ்ட். அதனால நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் வியூவரும் கூட. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தான் கொடுப்போம். லைக் we would be really happy for நாங்க அத லைவா ஃபீல் பண்ணுவோம். நீங்க டிவில பாக்குறத நாங்க லைவா தினம் ஃபீல் பண்ணுவோம். அப்ப எப்படி நாங்க அதை என்ஜாய் பண்ணாம இருப்போம். அண்ட் இதெல்லாம் தாண்டி சார் என்ட்ரி கொடுக்கும்போது 90s கிட் டோல்ஸ் ஃபேன்ஸ் நாங்கலாம். ஸோ அந்த ஃபேன் அந்த மொமெண்ட்டும் அதெல்லாம் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஓகே, அண்ட் ரீசெண்ட் டைம்ல பார்த்துட்டோம், இது சாரோட என்ட்ரின்னு சொன்னீங்க. அண்ட் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம், அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் மோனிஷா பயங்கரமா பண்ணாங்க. ஸோ நீ இப்போதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ற, இனிமேல் தான் அடிச்சு பிடிச்சி வரணும் பொண்ணுங்க அப்படின்னு, அப்பெல்லாம் எவ்வளோ மோட்டிவேஷனலா இருக்கும். ரொம்ப மோட்டிவேஷன். அண்ட் நானே வந்து இங்க சீரியல் வந்து இந்த பண்ண ஆரம்பிச்சுதான் என்னோட சில ரைட்ஸே நான் வந்து ஆமா இல்ல லைஃப்ல இந்த இடத்துல நான் இது பண்ணிருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்ன்றதையும் நான் நிறைய ரியலைஸ் பண்றேன். உண்மையாவே ரியல் லைஃப்ல பண்ணக்கூடிய முட்டாள்தனம் இல்லாமோ நமக்கு இதுல வந்து ரியலைஸ் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு லைக் இது கதை தான், இது 100% கதை தான். இது வந்து லைக் இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்டேஜ், பட் ஸ்டில் எங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்துல இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு இன்ஸ்பயரா இருக்கு. ஆளுக்கு ஒரு இது மட்டும் எடுங்க. சோ ஒரே ஒரு சீட். இல்ல ரொம்ப ஈஸியா பாட சொல்வீங்களா? நாங்க அதெல்லாம் சிட்டே வேணா, நாங்க பாடுவோம். அப்ப பாடுங்க, ஃபர்ஸ்ட் பாடுங்க. கண்டிப்பா பார்க்கணுமா? நீங்க ஓடிடுவீங்க, பரவாயில்லையா? நாங்க எப்படி வைப், ஒரு நிமிஷம் நாங்க எப்படி வைப் பண்ணுவோம் நீங்க டீம் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நான் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஜாயின் பண்ணுங்க. அக்கா ஓகே ஓகே, அவங்க தாரா நாங்க எப்படி பாடுவோம் தாரா? அன்னைக்கு கார்ல வந்தல என்ன உயிரி எடுத்துட்டாங்க பா. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போயிராதீங்க வேற. இல்ல அப்படி இல்ல மேம், இவங்க சொன்னாங்க நாங்க பாட ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உண்மையா? ஆமாமா. நான் எங்களுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, அதனால இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண சொல்லுங்க. கட்டு எல்லாம் 8 எல்லாம் இல்ல, 16, 36, 64. அது பாருங்க, எங்க மம்மியை மட்டும் பாட சொல்லுங்க, எல்லாரும் இருக்கத விட வேலை கட்டிரோம் முடியும். ஓகே ஓகே மேம், இவங்க ரெண்டு பேரும் நிறைய சொன்னாங்க எதிர்நீச்சலை பத்தி. நீங்க சீனியரா சொல்லுங்க, என்ன சொன்னாங்கன்னா எதிர்நீச்சல் வந்து இல்ல இவங்க ரெண்டு பேரும் நிறைய சொன்னாங்க. எதிர்நீச்சல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நிறைய பெண்களுக்கு உந்துதலா இருக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு. ஸோ நீங்க சீனியரா என்ன மேம் நினைக்கிறீங்க எதிர்நீச்சல் பத்தி? சீனியரான எதிர்நீச்சல் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இவ்வளோ சீரியல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ நாள் எவ்வளோ ஹிட்ஸ், நிறைய ஹிட்ஸ் வந்திருக்கு. எதிர்நீச்சல் இஸ் ட்ரூலி ஆர்கானிக் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அண்ட் அதோட கான்செப்ட்ஸ், அதோட சொல்லப்படுற சில விஷயங்கள்லாம் வந்து போற வர இடம்லாம் பெண்கள் அவ்வளோதான். ஏன் என்ன தூக்கி கட்டிடுவோம்? காப்பு போட்டிருக்கீங்களா? காப்பு இல்லையா? காப்பு இல்லன்னா மொத்த டீம் ஏன் இவரை மட்டும் அட்டாக் பண்றீங்க? இல்ல மேம், வரும்போதே மொத்த பேர் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பேசுறீங்க. அதனால அன்னைக்கிட்ட ஒரே ஒரு அடி வாங்கி பாருங்க, அப்புறம் நீங்க ஒண்ணும் இல்ல. அன்பானது இருக்கு. ஏன் காதல் புடிச்சு திரிகனவரே? ஐயோ என்னங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குட்டி குழந்தைல இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் அனுப்பிடுங்க சார். அப்படியே போயிடும். நியூஸ்ல வர வரைக்கும் விட மாட்டீங்கல்ல. டீம் ரொம்ப நேரமா இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும், இல்ல ஆளுக்கு ஒண்ணு எடுங்கல, கை வராதா? ஓகே, நீங்க ஒரே ஒரு ஷீட். ஓகே, இதுல இருக்கிறது சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் வந்திருக்கு? அழகே பொறாமைப்படும் பேரழகு சார்.
அழகே பொறாமைப்படும் பேரழகு அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா வாழ்க்கை? நானா? ஆ. ஐயோ நான் நினைச்சது இல்ல அப்படி யாரும் நினைச்சிருக்காங்க அப்படியா வாஸ்தவமான பேச்சு. அப்படியா நினைச்சிருக்காங்களா? நினைச்சிருக்காங்க. யாரு? நந்தினி. அவங்க நந்தினி. நந்தினி. பேசி வச்சுட்டு வந்தோமா சார் சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு என்ன மேம் வந்திருக்கு? யுவர் ஃபர்ஸ்ட் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது சொல்ல முடியுமா மேம்? எனக்கு டேட்டிங்னாலே முதல்ல என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அதோட அர்த்தமே புரியல. எதிர்நீச்சல் சீரியல் எனக்கு நடிச்சா கதிர் வந்து டேட்டிங் கூட்டு போனதே இல்ல, எனக்கு தெரியாது. ஓகே அதனால சிம்பிள் படத்துக்கு போறேன் சொல்லு. பாலிமர் யூஸ்ல வராது. தம்ப்நெயில். ஓகே நீங்க சொல்லுங்க மேம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எதிர்நீச்சல் சீரியல்ல யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது? யாரை பிடிக்கும்? எல்லாரையுமே பிடிக்கும். பிடிக்காது பிடிக்காதுன்னு யாரும் இல்ல. யாருமே யாருமே கதிர்னு சொல்றாங்க கிடையாது. பிடிக்காதுன்னு. கதிரை பிடிக்கும், இந்த நந்தினியை பிடிக்காது actually. ஓகே தலையெழுத்தேன்னு நடிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தலையெழுத்து. வேதாள மாதிரி அவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்தாலும் என்ன தான் சொல்லுங்க. ஓகே மேம் உங்களுக்கு மேம்? எனக்கு வந்து ஹோல்ட் யுவர் நோஸ் அண்ட் சிங். மேம் ஹோல்ட் யுவர் நோஸ் அண்ட் சிங். மேம் நீங்க வந்து நீங்க க்ளோஸ் சீரியஸ் ஆயிடுவீங்க. ஒரே பாட்டு மட்டும் நம்ம யாருக்காவது விட்டுருவோம். பாட்டு மட்டும் ஏன் மேம் எல்லாரும் டீமா பாடுறீங்களா பேசாம? நாங்கெல்லாம் அப்படியே பண்ணாலே அந்த மாதிரி பாடுறோம். ஓகே ஓகே மேம் டாக்டர் மனசாட்சி. டாக்டர் ஒரு மனசாட்சி கண்டிப்பா பேசுங்க வச்சுட்டு போயிடுங்க. மேம். ஒரே ஒரு தடவை லாஸ்டா எங்களுக்காக ஒரே ஒரு சாங் பண்ணா இது அப்படியே முடிச்சலாம். ஒரே 3 பேரும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் ப்ளீஸ் பாடுங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ராஜா 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 அது ராஜா ஓகே ரெடி 3 2 1 கோ. ராஜா ராஜாதி ராஜலிங்க ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா கோட்டை இல்ல குடியும் இல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எதிர்நீச்சல் பெரிய சக்ஸஸ், தொடர்ந்து சக்ஸஸாக போயிட்டே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.